ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸ் 12ல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். தே ஹவ் கிவன் அ சர்க்யூட். ஓகே, இந்த சர்க்யூட்டில் 5 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், ஈச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் as shown in the figure. A battery of V volt is connected between A and B. So A point க்கு B point க்கு நடுவுல ஒரு battery V connect பண்ணிருக்கோம். The current flowing in the segment AFCEB அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ லெட்ஸ் டூ திஸ் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மாதிரி தெரியும், பட் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி சர்க்யூட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் அப் பண்ணணும். தட் இஸ் இது மாதிரி இருக்கிறத. ஸோ இங்கே கவனிங்க. ஸோ இந்த C to D அப்படியே வச்சுக்கலாம். இந்த A பாயிண்ட்டை மட்டும் நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணலாம். அப்படி ஃப்ளிப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்யூட் would look something like this. ஸோ அப்படியே இந்த சைடு எடுத்திங்கன்னா இது E, இது நம்மளோட B, this going to be A, F, D and this going to be C. ஓகே, எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னே என்ன சர்க்யூட் தெரியுதா? ஸோ யூஆர் ஏபிள் டு see this circuit. இந்த சர்க்யூட் நம்ம ஜென்ரலாக படித்த இந்த சர்க்யூட் தான். தட் இஸ் கரெக்டா? ஸோ திஸ் இஸ் B, E, this going to be A and this going to be F. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தா, வாட் இஸ் அ கரண்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் AFCEB. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த A பாயிண்ட்டை இப்படி ஃப்ளிப் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா we will get this. அதுலேருந்து சிம்பிள் சர்க்யூட் we can convert to like this. ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் R தான். கரண்ட் வந்து ஃப்ளோயிங் த்ரூ மேலே AFCEB அப்படின்றது என்னென்னு கேட்குறான். ஓகே, CEB. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்மளுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் அ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். நடுவில் உள்ள ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மேலே ஒரு R, கீழே ஒரு R. ஸோ திஸ் கோயிங் டு பி த BE, திஸ் கோயிங் டு பி F and திஸ் கோயிங் டு பி what? A. கரெக்டாக? இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே என்னது, நம்மளுக்கு R, கீழே R, கீழே R. கரெக்டாக? ஸோ இப்போ மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? இட் வில் பி 2R, கீழே 2R. ஓகே, திஸ் கோயிங் டு பி B. ஸோ நம்மளுக்கு கரண்ட் வந்து மேலே என்ன போகுதோ அதுதான் நம்மளோட ஃபைனல் கரண்ட். ஸோ இங்கே கரண்ட் வந்து என்ன போகுது? இட்ஸ் பீன் கனெக்டட் டு அ பேட்டரி ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. ஸோ இப்போ கரண்ட் வந்து மேலே இருக்க செக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு கேட்குறான். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ண பேட்டரி V, இங்கே என்னவாக இருக்கும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் Vயாக இருக்கும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன கரண்ட் போகுமோ அதே தான் கரண்ட் கீழேயும் போகணும். ஸோ அந்த கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, V இஸ் ஈக்குவல் டு IR. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து 2R. ஸோ ஃபைனலாக I இஸ் ஈக்குவல் டு what? V by 2R. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ I இஸ் ஈக்குவல் டு V by 2R. தட் இஸ் ஆப்ஷன். இதுதான் நம்மளுக்கு வந்து C தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஈஸி தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுதான் பாய் ஃப்ரம் நாகராஜன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். பை பை.